மேடம் உங்க மேல என்ன வேணும் உனக்கு? நம்ம ஆளுங்க என்னதான் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தாலும் தமிழ் பண்பாடை மறக்க மாட்டாங்க. ஆனா நீ மறந்துட்ட. உன் மாதிரியே நானும் வெளியே எல்லாரும் முன்னாலையும் நடந்துகிட்டு இருந்தா உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருக்கும். என்னது? சம்பளத்தை கொடுக்கிற முதலாளிக்கு தொழிலாளி உழைச்சி லாபத்தை கொடுக்கறான். ஆனா போனஸ் கொடுக்கிற முதலாளிக்கு தொழிலாளி எதுவுமே கொடுக்க மாட்டான். ஆனா இந்த தொழிலாளி கொஞ்சம் வித்தியாசமானவன். போனஸ் கொடுக்கிற முதலாளிக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி கொடுக்கல. இவன் ஆம்பளையே இல்ல. என்ன வேலை விட்டு தூக்கி உள்ள என்ன நடந்ததுன்னு வெளியே யார்கிட்டயும் காட்டிக்காத. அது உனக்கு தான் அசிங்கம். தெரிஞ்சதா? ஐயா என்னையா இது? மணி 9:30 மேல ஆகுது. நம்ம சாந்தி இன்னும் காணுமே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் போய் என்னன்னு பாருங்க ஐயா. இத பாரு, எனக்கு அவளை பத்தி பயமே கிடையாது. ஏன்னா அவளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏம்மா இவ்வளவு நேரம்? எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சு? அவர் ஜெயிச்சிட்டாரு. அப்ப நீ தோத்துட்ட. நான் தோக்க மாட்டேன்பா. நிச்சயமா நான் ஜெயிச்சு காட்டுவேன். எப்படி? நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யாருமா? கிருஷ்ணா, இன்னைக்கு ஜெயிச்ச யூனியன் லீடர். அவனா? ஆமாப்பா, அவரை என் புருஷனாக்கிடுங்க. அப்போ கூட அவரை என் புருஷனாக்கிடுங்கன்னு தான் சொல்றாளே தவிர என்ன அவர் மனைவியாக்கிடுங்கன்னு சொல்றாளா பாத்தியா? அதான் என் பொண்ணு சாந்தி தேவி. உலகத்துல உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பிறந்திருக்க மாட்டாரான்னு கேட்டீங்களேப்பா. எனக்குன்னு பிறந்தவர் அவர்தான். அப்பா. என்னது? லெட்டர். யாருக்கு? உங்களுக்கு. யார் எழுதுனா? நான் தான். நீயா? படிச்சு பாருங்க. அப்பா, என் கம்பெனியில என் கூட வேலை செய்யற சீஃப் மெக்கானிக் கிருஷ்ணாவை நான் விரும்புறேன். அவங்க அம்மாவை சந்திச்சு எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏமா, இதுக்கு ஒரு லெட்டர் தேவையா? நேரடியாவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அப்பா, எனக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நேர்லயே சொல்லிருப்பேன். இத போய் நீ ஒரு முடிவு எடுத்தா கண்டிப்பா அது நல்ல முடிவாத்தாம இருக்கும். இன்னைக்கே கிருஷ்ணாவோட அம்மாவை நாம சந்திக்கிறோம். நிறுத்துங்க. வாங்கப்பா, இதான் ஒரு வீடு. வாம்மா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். இவர் என்னோட அப்பா. அப்படியா? உட்காருங்க. இருங்கப்பா, நானே எடுத்து போடுறேன். இது எங்க வீடு மாதிரி. உட்காருங்கப்பா. ஏம்மா, எங்க உங்க பையனை காணோம்? வெளியே போயிருக்கா. இப்போ வந்துடுவான். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அவரை வச்சுக்கிட்டு தான் பேசணும். அந்த விஷயம் வந்துடட்டுமே. ஐயோ என்ன? வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவர் ரொம்ப பயப்படுவாரு. நீதானே சொன்ன அவர் எல்லா விஷயத்திலயும் சூப்பர்னு. அது எல்லா விஷயத்திலயும் சூப்பர் தான். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசுற விஷயத்துல எக்கச்சக்கமான உதறல்பா. தப்பா சொல்றேன், அப்படி எல்லாம் இருக்காது.
வணக்கம் சார். என்னமா மீனா நீங்க எங்க? நான் வந்து கிருஷ்ணாவோட அம்மாவை பார்க்க வந்தேன். வாங்க சார். அம்மா, இவர்தான் எங்க முதலாளி. மகதான் எங்க கம்பெனிக்கு எம்டி. இவர்தான் எங்க அப்பா. வணக்கம் சார், உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. பெரியவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, நாங்க வசதியில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானே, உங்க பையனுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன ஆளாயிட்டோம். இன்னைக்கு என்ன எல்லாரும் அவனை பத்தியே பேசுறீங்க? எதுக்குமா சுத்தி வளைச்சு பேசணும்? எதுக்குமே ஆசைப்படாத என் மக இன்னைக்கு உங்க மகன் மேல ஆசைப்படுற. ஒரு தகப்பங்கிற முறையில சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். உங்க மகனை பத்தி நான் சொல்லிட்டேன். என் மகளை பத்தி என்னை விட அதிக நேரம் அவ கூட இருக்கிற மீனா சொல்லுவா. ஐயா, உங்க மகளை போல என் மகளும். அப்பா, யாரு எதை பத்தி பேசணும் எதை பத்தி பேசக்கூடாதுன்னு முதலாளியே சொல்லிட்டாரு. இப்ப நீங்க பேசக்கூடாது. சைலன்ஸ். அம்மா, இவங்க மக எங்க கம்பெனிக்குள்ள நடந்து வரும்போது அவங்க பர்சனாலிட்டிய பாராட்டாத ஆளே இருக்க முடியாது. அவங்கள பாக்குற அத்தனை பேருடைய கண்ணும் அவங்க மேல பற்றுமேன்னு தினமும் திருஷ்டி சுத்தி போடுற அளவுக்கு அவங்க அழகு. அவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படாதவங்களே இல்லை. ₹1 கொடுத்தா 1 வருஷத்துல அதை ₹1,00,000 ஆக்கி காட்டுவாங்க. அவ்வளவு பெரிய புத்திசாலி. உங்க புள்ள மோட்டார் சைக்கிள்ல வர்றதை விட அவங்களோட கார்ல வந்தாதான் அழகா இருக்கும். தொழிலாளியா இருக்கிறத விட முதலாளியா இருந்தாதான் கம்பீரமா இருக்கும். என் கூட வேலை செய்யற ஒரு நண்பரை என்னைக்கும் நான் ஒரு தொழிலாளியா பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. பெரிய முதலாளி சொன்ன பிறகுதான் அவரை என் முதலாளியா பார்க்கணுங்கிற ஆசையா மாறிடுச்சு. அம்மா, அதை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். மீனா, அப்பா, நீங்களும் நானும் இல்ல முதலாளியும் எடுத்த முடிவில்லை. இது அவ எடுத்த முடிவு. திருமதி சாந்தி தேவி கிருஷ்ணா. கேட்க நல்லா இருக்குல்ல? என் மூத்த மகளை பத்தி இன்னொரு மக சொல்லிட்டா. இப்ப உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. என் மகன் முடிவுதான் என் முடிவு. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். வரேன். போயிட்டு வாங்க. வரேன் சார். வரேன் மீனா. சரிங்க. நாங்களும் வர்றோம்மா. ஆமா, நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. வரட்டுமா? அம்மா, வருமா? நல்லா இருமா. அப்பா, என்னாச்சு? அம்மா சரின்னு சொல்லிட்டாங்கம்மா. மகன் தான் என்ன சொல்ல போறாரு தெரியல. அப்படின்னா நீ கவலைப்படாதம்மா. அவர் அம்மா பேச்ச தட்டாத பிள்ளை. அம்மாவுக்கு ஓகேன்னா அவருக்கு ஓகே தான் இருக்கணும். டேய், வாடா இங்க. என்னம்மா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இதுதான் படிக்கிறேன்னு சொன்னேன். காலேஜுக்கு போகும்போது இதுதான் படிக்கிறேன்னு சொன்னேன். வேலைக்கு போகும்போது இந்த வேலைக்கு தான் போறேன்னு சொன்னேன். இப்போ பொண்ணு விஷயத்த மட்டும் ஏன்டா என்கிட்ட மறைச்சேன்? அது எப்படி மாதிரி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? சொல்றதுக்கு தைரியம் இல்லாதனாலதான் இந்த பொண்ணோட அப்பா அனுப்பி வச்சேன். அவங்க வந்தாங்கம்மா. வந்தாங்கப்பா. என்னம்மா சொன்னீங்க? நல்ல சம்பந்தம், உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஐயோ, அம்மாதான் அம்மாதான். குட் ஈவினிங். சாரி, குட் மார்னிங். நான் இப்போ தைரியமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். I love you. நான் ஐ லவ் யூ சிரிக்கிறீங்க. நான் ஐ லவ் யூ சொல்லும்போது நீங்க ஏத்துக்கல. நீங்க ஐ லவ் யூ சொல்லும்போது அதை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்லைங்க. அப்போ உங்க அப்பாவோட வந்து உங்க அம்மாவை பார்த்தேன். ஆனா அவங்க கிட்ட சம்பந்தம் பேசினது எங்க அப்பா இல்ல, நம்ம முதலாளி சாந்தி தேவியோட அப்பா. என்னது? எப்ப சாந்தி தேவி உங்களை விரும்புறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே என் விருப்பத்தை நான் மாத்திக்கிட்டேன். அதை உங்க அம்மா கிட்ட காட்டிக்காம நான் மறைச்சிட்டேன். நான் சாந்தி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதா?
இத பாருங்க, என் மனைவியா யார் வரணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். உங்க எல்லாருடைய விருப்பத்தை விட என் விருப்பம் ஒண்ணு இருக்கு, அது யாராலையும் மாற்ற முடியாது. விஸ்வநாதன், விஸ்வநாதன், மிஸ்டர் விஸ்வநாதன், நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு வந்து என் தாய் கிட்ட உங்க மகளை நான் கட்டிக்க சம்பந்தம் பேசிருக்கீங்க. இந்த முடிவை நீங்க எடுத்திருந்தாலும் சரி, உங்க மகளை எடுத்திருந்தாலும் சரி, என் முடிவை நல்லா கேட்டுக்குங்க. உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. வாசப்படிலேயே செருப்பை ஊத்து விட்டு வீட்டுக்குள்ள வாழ்க்கை நடத்துறவங்க நாங்க, வீட்டுக்குள்ளேயே செருப்பை போட்டுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறவங்க நீங்க. ஏன் வசதி தகுதிப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்காக நான் வாழ்வேனே தவிர, உங்களை போல வசதியானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்காக நான் வாழ தயாரா இல்ல. அவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு அப்புறம் நினைச்சேன், என்னடா புலி இன்னும் பாயிலேயே பதுங்கிட்டு இருக்கேன். அது இருக்குதான் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த வேட்டைக்காரங்கிட்ட எந்த புலியும் பாயவும் முடியாது, பதுங்கவும் முடியாது. கிருஷ்ணா, இத பாருங்க சார், உங்க உயரத்துக்கு நீங்க என்ன இழுக்கவும் வேண்டாம், என் இடத்துக்கு நான் உங்களை இறக்கவும் வேண்டாம். நீ வந்திருக்கிற உயரத்தை புரிஞ்சுக்காம கீழே இருக்கிறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. மத்தவங்களோட வசதியில நான் உயரக்கூடாது, என்னோட உழைப்புல தான் நான் உயரணும். உங்ககிட்ட அதிகமா பணம் இருக்கு, யானை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அந்த யானையோட வாழை உங்களால் ஆட்டி வைக்கவே முடியாது. உங்க மகளை பத்தி எங்க அம்மா கிட்ட அழகா பேசி அவங்க சமாதானம் பண்ணிட்டீங்க. ஆனா உங்க மகளை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்ச என்ன நீங்க ஏமாற்றவே முடியாது. மறுபடியும் சொல்றேன், உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வர்றேன்னு சொல்லி கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன விஷயம்? நான் உங்களை பாராட்டுறேன். எதுக்கு? ஒரு தொழிலாளிய முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வர்றவங்க மத்தியில காசு பணத்துக்கு ஆசைப்படாம கோடிக்கு மதிப்பு கொடுக்காம ஓடி வந்த முதல் ஆம்பளை நீங்க தான். உங்களை பத்தி கொஞ்ச நேரத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க பொண்ணை பத்தி எத்தனை வருஷம் ஆனாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவ கெட்டவ இல்ல தம்பி, யாருக்கும் துரோகம் செய்யறவனும் இல்ல. தன்னை யாரும் ஜெயிக்க கூடாது, தன்னை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது. அப்படி யாராவது அவளை தாண்டி போயிட்டாங்கன்னா அவ என்ன செய்யறாங்கிறது அவளுக்கே தெரியாது. அது தப்புதான்னு அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அவளுக்கும் தெரியும். ஆனா அதை திருத்திக்கிற வழிதான் தம்பி அவளுக்கு தெரியல. இதுக்கு மேல இத்தனை வருஷமா அவ கூடவே இருக்கிற என்னாலையோ அவங்க அப்பாவாலையோ அவ குணத்தை மாத்த முடியாது. அது உங்களால மட்டும்தான் தம்பி முடியும். இதோ பாருங்கம்மா, யாரும் யாரையும் மாத்தவும் முடியாது, யாரும் ஒளி கொண்டு வரவும் முடியாது. அவங்களா மாறணும். மத்தவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்களை ஓரளவுக்கு மாத்திடலாம். ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்களை யாராலையும் மாத்தவே முடியாது. என்னை மன்னிச்சிருங்க. நான் ஒரு தடவை முடிவெடுத்தா அது முடிவுதான். உங்க சாந்தி தேவி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளால முடியும். உங்க அம்மாவை பார்க்க போயிருக்கா, எப்படியும் அவங்க கிட்ட பேசி அவங்க சம்மதத்தை வாங்கிடுவா. இது வரைக்கும் அவ நினைச்சதை அடையாம விட்டதே இல்லை. வணக்கம். வணக்கம். நீ யாரம்மா? என் கம்பெனில தான் உங்க மகன் வேலை செய்யறாரு. அப்போ நீ என் மருமக? அப்படித்தான் நான் நினைச்சேன், எங்க அப்பா நினைச்சாரு, நீங்க நினைச்சீங்க. ஆனா நம்ம நினைப்பெல்லாம் உங்க மகன் மாத்திட்டாரு. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. உன்னை பிடிக்கலன்னு சொன்னானா? என்னை பத்தி நான் சொல்றேன். எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. நான் ரொம்ப கோபக்காரி. என் உத்தியோகத்துல நான் கண்டிப்பானவன். என் பார்வைக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அதை கண்டிப்பேன், மீறினா தண்டிப்பேன். அது சில பேருக்கு பிடிக்காது, அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. உங்க மகன் பார்வைக்கு நான் தப்பா தெரியுறேன், அது இல்லைன்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா என்ன புகழ்ந்து என் முந்தானிய பிடிக்கிறவனை என் புருஷனை ஏத்துக்க நான் விரும்பல. என்னை எதிர்த்து எனக்கு சரிசமமா பதில் சொல்ற ஒரு ஆம்பளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒரு பணக்கார கோழியோட குடும்பம் நடத்துறதை விட ஏழையா இருந்தாலும் இந்த சிங்கத்தோட தான் நான் வாழுவேன். நான் உங்க மகனை ரொம்ப விரும்புறேன். என்னோட மனசை அவர் புரிஞ்சுக்கல. நான் அவரை காதலிக்கிறேன். என் எண்ணத்தை அவர் தெரிஞ்சுக்கல. அவரை நான் அடையறதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்னம்மா சொல்ற? நீங்க உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு உங்களால காட்ட முடியுமா? எந்த தாயுமே தன் மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு அவங்களால காட்ட முடியாது. ஆனா
உங்க மக மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். என் காதல் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். வரப்போற புருஷன் மேல உயிரியே வச்சிருக்கேங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். பாக்குறீங்களா? என்னம்மா இது? என்ன காரியம் செஞ்சுட்டேன்? போமா, இங்க இருந்து போ. முதல்ல போய் டாக்டர் உன் கையை காட்டு. என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் கீழே விழுந்து நான் பிணமா சாஞ்சதுக்கு அப்புறமாவது நான் உங்க மக மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கங்க. என் மக மட்டும் இல்லை, இந்த உலகமே எதிர்த்தாலும் நீதான் என் மருமக. சத்தியமா நீதான் என் மருமக. கிருஷ்ணா, அவன் உன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கா பாத்தியா? பார்த்தேன். அவதான் என் மருமகான்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். கேட்டேன். ஏமாந்துட்டீங்கம்மா, ஏமாந்துட்டீங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாதி சுஜகே சங்கீதசரதாம் சுபம். நல்லா இருப்பா, தீர்க்க சுமங்கலி ஆயிரம்மா. கிருஷ்ணா, நல்ல வசதியா வளர்ந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை நம்ம வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ அவங்க வீட்டுல இருந்து அவளை சந்தோஷப்படுத்து. அதுதான் என் ஆசை.